ஒன் இண்டியா ஹவுஸ் அட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஐபிஎல் சீசனோட முதல் மேட்சே ஒரு பட்டாசான மேட்ச். ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே சேப்பாக்ல நடக்க இருக்கு. ஸோ தோனி கேப்டன்சி இல்லாம ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி பண்ண போறாரு முதல் தடவையா சிஎஸ்கேக்கு. ஸோ இந்த மேட்ச்ல எப்படியெல்லாம் இருக்க போகுது இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவி கிரி இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். கொஞ்ச நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸைட்டிங் டே இன்னைக்கு. ஆமா சார். ஆமா, ஒரே ஒரே அமக்கலமா இருக்கு கிரவுண்ட். நேற்றுக்கு போயிருந்தேன். ஓகே ஓகே சார். ஒரே ஆக்டிவிட்டி. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000-2000 பேர் வந்து இந்த கிரவுண்ட் உள்ளே நின்றுட்டாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே திருவிழா மாதிரி இருக்கு. இங்க மயிலாப்பூர்ல 63 திருவிழா, அங்க இது வந்து கண்டிப்பா கிரிக்கெட் கண்டிப்பா. திருவிழா. ஓகே ஓகே சார். ஸோ இந்த ப்ரீ மேட்சா நடக்கிற விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு பெரிய டிசிஷன் சிஎஸ்கே சைட்ல இருந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அவருக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன சேலஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு பெரிய மேட்ச்ல முதல் தடவையா கேப்டன் பண்ண போறாரு. இது இது வந்து எதுக்கு இந்த சஸ்பென்ஸ் வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன் முதல்லயே அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம்? எதுக்கு ஒரு நாள் முன்னாடி? ஓகே இதெல்லாம் வந்து அன்னெசரி தோன்றது எனக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது தெரியல. ஓகே ஐ மீன் முதல்லயே சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர்டா ஓகே அவர் கேப்டன்ஸ் மீட்டுக்கு அவர் அமிச்சு அது மாதிரி பண்ணிருக்கலாம். நேற்று வரைக்கும் தோனி கேப்டன், இன்னைக்கு ருத்ராஜ் கேப்டன், அந்த மாதிரி. அதே ஓகே மாதிரி தான் கோலி அப்படிதான். அது ஒரு மேட்டர், சிம்பிள் மேட்டர். குழந்தை பிறத்துக்கு ரெஸ்ட் எடுத்துருக்கு. ஐ மீன் ஃபேமிலி இதுக்கு முன்னாடியே ப்ராப்ளத்துக்காக சொல்லிருக்கலாம். போயிருக்காரு. அது என்ன பெரிய சீக்ரெட், அது என்ன பெரிய இதுன்னு தெரியல எனக்கு. ஓகே ஓகே இவங்களாம் அன்னெசரி அதை சினிமாக்காரங்க மாதிரி பண்றாங்க. ஓகே சார். இதை தாண்டி இன்னைக்கு மேட்ச் அப்படின்றப்ப சேப்பாக்கில் நடக்குது. பிட்ச் எப்படி இருக்கும் சார்? டாஸ் வின் பண்றதுன்றது எவ்வளவு குரூஷியலா இருக்கும்? சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? சார் இது வந்து பிட்சு வந்து ஃபர்ஸ்ட் டே சொல்றது கஷ்டம். ஏன்னா ஒரு 2 மேட்ச் ஆனப்பறம் தான் சொல்ல முடியும். கண்டிப்பா ஏன்னா இது வந்து ஒரு வருஷம் கழிச்சு விளையாடுறாங்க இந்த பிட்சில். ஓகே ஓகே சார். ரைட்டா? அதனால எப்படின்னு தெரியல. பட் ஸ்லோ அண்ட் லோ தான் எப்பவுமே. யூஸ்வலா நான் சேப்பாக் வந்து விக்கெட் அப்படிதான் இருக்கும். சேப்பாக்கில் நான் வந்து ஒரு 30 வருஷம் விளையாடிருக்கேன். அது ஓகே வந்து எனக்கு ஐ நோ ஈச் அண்ட் எவ்ரி கிராஸ் ஓகே ஆஃப் த கிரவுண்ட். ஓகே. ஓகே பட் எப்பவுமே ஸ்லோ அண்ட் லோ தான் அன்லெஸ் வி ப்ரிப்பேர் ஏ பேட் விக்கெட். ஓகே ஓகே அதை பண்ண மாட்டாங்க. பேட் விக்கெட்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஐசிசி கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், T20க்கு ஃபிளாட் விக்கெட் தான் இருக்கணும், பேட்ஸ்மேன்ஸ் பேரடைஸாக தான் இருக்கணும், 200 ரன் வரா மாதிரி விக்கெட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது வந்து பண்ண மாட்டாங்க. ஒன். செகண்ட் வந்து நீங்க டாஸை பத்தி கேட்டீங்க. ஆமா கண்ணை மூடிட்டு டாஸே போட வேணாம். பெவிலியன்லயே என்ன பண்ணிடணும், நான் போலிங் சொல்லிடணும் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. ஏன்னா சேஸ் பண்றது தான் பெட்டர். T20ல ஓகே T20ல ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் தான் ஆல்வேஸ் பெட்டர். அதுவும் இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியால வேற டியூ இருக்கும் 8 மணிக்கு மேல. ஓகே அப்ப வந்து செகண்ட் போலிங் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால ஃபர்ஸ்ட் போலிங் பண்றது பெட்டர். அண்ட் ஆல்சோ T20ல டார்கெட்டை தெரிஞ்சு சேஸ் பண்றது ஈஸி. ஓகே இப்ப நீங்க முதல்ல பேட் பண்ணாங்கன்னாக்க 180 போதுமா, 200 போதுமா, 220 போதுமான்னு தெரியாது. சரி ஓகே ஏன்னா அவங்க திருப்பி அடிக்க முடியாது. வேற நீங்க செகண்ட் பேட்டிங்னா முதல்லயே ஓகே 220யா ஒரு எவ்ரி ஓவர் வந்து 10 ரன் மேல அடிச்சாகணும் அப்படின்னு முதல்லயே டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே மூணாவது இந்த டியூ ஃபேக்டர் தவிர மூணாவது என்னன்னாக்க 11 பேட்ஸ்மேன் இருக்கான், 20 ஓவர் தான். ஓகே ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி அழகா விளையாடலாம். அதாவது விக்கெட் முதல்ல அடிக்க போய் விக்கெட் லூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஓகே அந்த பவர் பிளேல ஒரு 70-80 ரன் அடிச்சாக்க ஒரு நல்ல டோட்டல் வரும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி எல்லாமே வந்து நீங்க பிளான் பண்ணி பண்ணாக்க நீங்க ஃபீல்டிங் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பேட்டிங் செகண்ட் ஆர் தான் பெட்டர். ஓகே இது தோனி வந்து எப்பவுமே பேட்டிங் நிறைய பண்ணுவார் ஃபர்ஸ்ட். ஓகே அது இன்ஃபேக்ட் சிஎஸ்கேலயே ஒரு 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 அப்ஜெக்ஷன் வந்தது. விபி சந்திரசேகர்ன்ட்டு ஓகே என்னோட ரொம்ப க்ளோஸ். அவர் கோச்சா இருக்கும்போது அவர் அவர்தான் தோனி டீம்ல எடுத்தது. அவர் தான் தோனின்னு அவர் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்து அவர் வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்து சொன்னார். ஆனா இவர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தார். அது அவரோட இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அவர். ஓகே ஓகே ஓகே. சோ ஆனா இப்போதைக்கு சேஸ் பண்றது தான் பெட்டர் அப்படின்றீங்க. இந்த இப்ப கரண்ட் ஃபார்ம்ல எப்போதுமே T20ல எப்போதுமே சேஸ் பண்றது தான் பெட்டர். ஓகே அன்லெஸ் ரெயின் இருந்தா கூட T20ல போலிங் பெட்டர், ஃபர்ஸ்ட் போலிங் பெட்டர். இப்ப ரெயின் ப்ரெடிக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு இந்த டக்வர்த் லூயிஸ்லாம் வரும். அப்போ வந்து நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி விளையாடலாம். ஓகே ஓகே ஸோ ஆல்வேஸ் ஃபீல்டிங் T20ல ஃபீல்டிங் பெட்டர். ஓகே சார். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த 4 ஃபாரினர்ஸ் யார் இருப்பாங்க அப்படின்றதான் 2 டீம்லயுமே முக்கியமா இருக்கும். சிஎஸ்கேல நம்ம நிறைய பேசிட்டோம். முக்கியமான ஆட்கள் சொல்லியாச்சு. ரச்சின் ரவீந்திரா இருப்பாரு, மிச்சல் இருப்பாரு, தீக்ஷனா இருப்பாரு. அந்த ஃபோர்த் பிளேஸ் சொல்லுங்க. 4th பிளேஸ் தோனி கேப்டன் இருந்தாக்க இப்பயே சொல்லிடுறேன், மொயின் அலி தான். ஓகே இப்போ அவருக்கும் ஒரே பயங்கர ஆமா ஆமா தோனி இருந்தா மொயின் அலி தான் எடுப்பாரு. ஆனா தோனி இல்லாதனால என்ன கேட்டா சாண்ட்னர் எடுக்கலாம், நல்லா இருக்கும். ஓகே சார். இருக்காரு. ஆனா அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது தெரியலன்றீங்க.
சாரிமா சாரி, முஸ்டபிசூர் சார், பங்களாதேஷ் பவுலர் அவர் இருக்கார்ல சார் ஒரு. முஸ்டாபிசூர் ஃபிட்டா இல்லை போல இருக்கே. ஓகே, அந்த கொஸ்டின் இருக்கறனால சாண்ட்னர் தான் அந்த ஸ்ரீலங்கால இன்ஜரியோட பிளேன் ஏறி வந்துட்டாருங்க. ஓகே 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 சார். ஸோ அதனால சாண்ட்னர் போறதுக்கு வாய்ப்பு அதெல்லாம் இருக்குன்றீங்க. ஆமா. சாண்டனர் போனா நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். ஓகே இல்ல சார். மொயின் அலி ஆஸ்பின்னு சொல்லிட்டு மொயின் அலி எடுத்தாக்கா, மொயின் அலி போட்டானாக்கா நம்ம கிரீன் இருக்காரு இல்லையா ஆர்சிபில, ஆமாமா. அவர் கிரீன். எல்லா பால்லையும் கண்ணகி ஸ்டாச்சு வச்சிருவாரு அவரு ஓகே. சார் இப்ப நீங்க மெரினால. ஆமா, அவ்வளோ சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. தோனி கேப்டனா இருந்தா மொயின் அலி எடுப்பாரு. ஸோ இப்ப தோனி இல்ல. ஸோ தட் வந்து சாண்டனர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா தோனி கேப்டனா இல்லாததுனால டிசிஷன்ஸ்லாம் அவரோட இது இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? கிடையாது. அவர் தான் டிசிஷன். ஓகே. இப்பயும் அவர் தான் டிசிஷன். சிஎஸ்கேனா தோனி, தோனினா சிஎஸ்கே. அவர் கேப்டனா இருந்தாலும் சரி, இல்லைன்னா மேனேஜரா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும். சும்மா நான் சொன்னேன். ஆனா ஓகே. மொயின் அலி தான் சான்சஸ் ஆர் மோர் வென் தோனி இஸ் தேர். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. அதுதான் பண்ணுவாரு. எனக்கு என்ன பையனா மொயின் அலி டேரல் மிச்சல் எங்க டிராப் பண்ண போறாங்க பையனா, அவர் வண்டர்ஃபுல் கிரிக்கெட்டர். ஆமா, ஆமா. 14 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதனால அவர் எங்க டிராப் பண்ண போறாங்க. ஓகே சார். ஸோ ஆர்சிபி எனிவே, சைடு ஸோ பார்த்தோம்னா ஆர்சிபில வந்து 3 கிரேட் கன்ஸ் இருக்காங்க. பாப் கண்டிப்பா. டூப்ளசி, ஆமா சார். மேக்ஸ்வெல் தான் எக்ஸ் ஃபேக்டருங்க. ஓகே சார். அவர் தான் ஹி கேன் டர்ன் த மேட்ச். ஓகே, ஓகே. அதுவும் நீங்க மோயின் அலிலாம் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸ்வெல் வந்து கண்ணாபின்னான்னு மெரினா பீச்சுக்கு அனுப்பிச்சிருவாரு. ஓகே, அதெல்லாம் வந்து அப்ப பெரிய பிளேயர். அவரும் சரி, கிரீனும் சரி பயங்கரமான பிளேயர்ஸ். ஓகே. ஸோ அதனால தான் நான் மோயின் அலி கூடாதுன்னு. ஏன்னா ஆஃப் ஸ்பின்னருக்கு ஆஃப் வந்து ஸ்பின்னர். ரைட் ஹேண்டர் ஈஸி. ம். ஆமா. ஸோ அது வந்து சாண்ட்னர் இருந்தாக்கா பெட்டரா இருக்கும்னு சொன்னேன் நானு. ஓகே. பட் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஸோ ஓகே. கிரீன், மேக்ஸ்வெல், ஃபாஃப் டூப்ளசி ஓகே. 3 டெஃபினட். ஓகே. 4வது ஐ வில் கோ ஃபார் அல்சாரி ஜோசப். ஓகே, ஓகே, ஓகே சார். ஸோ இதுதான் பட் அவங்களோட டாப் லைன் ஒரு பவுலர் இருக்கார் சார். ஆமா. டாப் லைன் ஒரு பவுலர் இருக்காரு. இங்கிலீஷ் பவுலர் இருக்காரு. அவர் இஸ் அ வெரி குட் பவுலர். ஓகே. அவரையும் எடுக்கலாம். இஸ் ஓகே. லெஃப்ட் ஆர்ம் பவுலர், சீம் பவுலர். அவர் வெரி குட் பவுலர் அவரு. ஓகே சார். ஸோ பட் எனக்கு நான் ஏன் அல்சாரி ஜோசப் சொல்றேன்னாக்க, அவருக்கு 9 கோடி ஏதோ குடுத்துருக்காங்க. அதனாலேயே அதனால எடுத்துருவாங்க. எடுப்பாங்கன்னு. ஆமா, ஆமா, சார் நீங்க சேப்பாக்ல நெறைய ஆடிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும். அது ஒரு ஆமா, ஸ்பின்னுக்கு நல்லா அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ராக்கு. அப்படி பார்க்கும்போது இங்க நெறைய ஆமா. ஸ்பின்னர்ஸ் கரெக்ட். இருக்காங்க. ஜடேஜா இருக்காரு, தீக்ஷனா இருக்காரு. இஃப் இன் கேஸ் மொயின் அலியும் பவுலிங் போடுவாரு. அந்த சைடு பார்த்தோம்னா பெரிய குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இல்லாதது அவங்களுக்கு ஒரு டிராபேக்கா இருக்குமா இன்னைக்கு? அது அது கரெக்ட்டா சொன்னீங்க சார் நீங்க. அதுதான் டிஃபரன்ஸே. ஓகே. தட் இஸ் வை ஐ ஃபேவர் சிஎஸ்கே டு வின் த மேட்ச் 60-40. ஓ 60-40 தான் பிகாஸ் தேர் இப்பயுமே. இஸ் நோ ஸ்பின் பால். ஓகே. ஆமா. ஏன்னா ஆனா ஃபாஸ்ட் பவுலர் 2 சைடு நல்லா வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்ம ஷர்துல் தாக்கூர், தீபக் சஹல், துஷார் தேஷ்பாண்டே. தேஷ்பாண்டே இவங்க ஆமா. 3 பேரும் பேட்டிங் ஆல்ரவுண்டர் கம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஓகே. ஆமா. ஆமா. அது தவிர ஜடேஜா இருக்காரு, மொயின் அலி இருப்பாரு, அப்புறம் மிச்சல், ரவீந்திரா ஆல்சோ ரவீந்திரா போடுவாரு. இருக்காரு. அப்புறம் மிச்சல் இஸ் a மீடியம் பேசர். எல்லாமே இருக்காங்க. ஓகே. இந்த பக்கம் பெங்களூர் சைடுல வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஆமா யாஷ் சார். தயால் இருக்காங்க. ஆமா அவர் சார். 5 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க ஜிடில சிராஜ் இருந்து. இருக்காரு. அவர் இஸ் வண்டர்ஃபுல் லெஃப்ட் ஆர்ம் சீம் பவுலர். ஆமா சார். அதுக்கு அடுத்தது வந்து அல்சாரி ஜோசப் விளையாடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆகாஷ் தீப்னு இந்த ஆமா நியூ சார். டெஸ்ட் ஃபைண்ட் இருக்காருல்ல, அவர் வேலை விளையாடுறாரு. ஓகே. அப்கோர்ஸ் முகமது சிராஜ் இருக்காரு. அவரு எந்த சைடு வேணா விளையாடுவாரு அவரு. சோ அவரு கிரவுண்டுக்கு போனா தான் தெரியும் அவர் யார் ஆமா, சைடு விளையாடுறாரு அப்படின்னு. ஆமா. ஆமா. அதாவது ஒண்ணு விக்கெட் எடுத்துருவாரு, இல்லன்னா ரன் நிறைய குடுத்துருவாரு. ஸோ இந்த சைடாவது ஓகே. வின் பண்ண விளையாடுவாரு. ஓகே. ஓகே சார். ஸோ மொத்தத்துல வந்து 2 சைடு மீடியம் பேசர் இருக்கு. ஆனா சிஎஸ்கே ஹஸ் காட் வெரி குட் 2, 3 ஸ்பின்னர்ஸ். ஓகே சார். சார் இப்போ அவங்களுக்கு அது இல்ல. ஓகே சார். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, ஆர்சிபி வந்து சேப்பாக்ல ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அவங்க கடைசியா ஜெயிச்சது வந்து 2008ல இருக்கு. அதுக்கப்புறம் ஜெயிக்கவே இல்ல. அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? அவங்க எந்த மேட்சுமே ஜெயிக்கலையே. ஸோ ஓகே. சிஎஸ்கேன்னு ஒண்ணும் இல்ல. அவங்க எப்பவுமே இது இல்ல. ஒருவேளை ஸ்மிருதி மந்தனா வந்து ஏதாவது மந்திரம் போட்டு ஓகே. ஆர்சிபி வின் பண்ண சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் வழியே. ஓகே. மத்தபடி தே ஹவ் ஆல்வேஸ் டன் பேட்லி. ஓகே சார். ஸோ ஒரு ஸ்லோ விக்கெட்டா இருக்கு. பட் இந்த டயத்துல வந்துட்டு ஃபாஃப் டு பிளெசிஸ் சென்னையில நெறைய சேப்பாக்ல நெறைய ஆடியிருக்காரு. ஸோ அது ஒரு கீ ஃபேக்டரா இருக்குமா கரெக்டா சார்? சார். ரொம்ப கரெக்ட். அவருக்கு எல்லா விஷயம் தெரியும். இஸ் a வெரி வெரி பேலன்ஸ்டு கேப்டன். கோலி மாதிரி அக்ரெசிவ் ஸ்டூபிட் கேப்டன் கிடையாது. இஸ் a ஓகே. பேலன்ஸ்டு கேப்டன். ஸோ ஓகே சார். டெஃபினட்டா வந்து பெட்டர் கேப்டன் அண்ட் நல்லா பண்ணுவாரு. அதுல கொஸ்டின்ல போனதுல செமிஃபைனல்ஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டு போயிருக்காரு ஆமா. டீமை. ஓகே. ஆமா, ஆமா. ஸோ அதனால வந்து இஸ் டெஃபினெட்லி குட் கேப்டன் அண்ட் குட் பிளேயர் ஓகே. அண்ட் வெரி காம் பர்சன், வெரி காம் அண்ட் பிரில்லியன்ட் ஃபீல்டர். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அவரை தான் நான் சொன்னேன், இந்த மொயின் அலிக்கு ரீட்டர்ன் பண்றது இப்பெல்லாம் அவரை ரீட்டர்ன் பண்ணிருக்கோம் சிஎஸ்கேன்னு சொல்றேன். மிஸ் பண்ணிட்டாங்க அப்படி. முதல்ல ஓகே, மிஸ் ஓகே. பண்ணிட்டாங்க அது. ஓகே அதனால சார். தான் இப்ப இன்னைக்கு கேப்டன்சி ப்ராப்ளம் இருக்கு சிஎஸ்கேல. இல்லைன்னா இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் யூட் ஹவ் டேக்கன் ஓவர். டூ பிளஸிஸ் குடுத்துருப்பாங்கன்றீங்க. ஆமா.
ஓகே, ஓகே. சரி இப்ப கரெக்ட். இன்னொரு விஷயம் கடைசியா பேசணும்னா, நீங்க சொன்ன மாரி 60-40 அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து ஒரு க்ளோஸ் காலா இருக்குமா? இல்ல ஒரு ஒன் சைடா போகுமா? எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க சார்? இது சார் ஒரு T20ல வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, T20 வந்து டெஃபினட்டா 2 ஹவர்ஸ் கேன் சேஞ்ச் த மேட்ச். ஈவன் 1 ஹவர் கேன் சேஞ்ச் த மேட்ச். ஓகே நம்ம சார். வுமன்ஸ் ஐபிஎல்லாம் பார்த்தோமே, கடைசி ஓவர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு மேட்ச். ஓகே, ஓகே அதனால சார். வந்து டெஃபினட்டா T20 இஸ் a வெரி வெரி டைசி கேமு. ஓகே, எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, என்ன இதெல்லாம் வந்து நான் சொல்ற பாயிண்ட் லைக் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கணும். அப்புறம் இந்த ஸ்பின் வெட்டர் போலிங் அதெல்லாம் வந்து ஒரு 5% ஓகே, ஆட் ஆகும் ஒழிய, மொத்தத்துல வந்து T20 50-50 யார் வேணா வின் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆட் பண்றது தான் கொஞ்சம். ஓகே சார். நோபடி கேன் சே இவங்க தான் பெஸ்ட் சைடு சொல்ல முடியாது. போன தடவ தோனி கேப்டன் பண்ணாரு. அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப வருஷமாவே. அதுவும் இல்லாம கடைசியா வந்தாரு. ஒரு 5 பால்ஸ் டூ 10 பால்ஸ் பிடிச்சா அதிகமா அவ்வளவுதான் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த தடவ அதுல எதுவும் சேஞ்ச் இருக்குமா? ஏன்னா கேப்டன்சி குடுத்தாச்சு. பேட்டிங்ல ஏதாவது இன்னும் கொஞ்சம் அப் தி ஆர்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாரி எதுவும் இன்னைக்கு மேட்ச்ல எதுவும் நீங்க எதிர்பார்க்கலாமா? அவர் கேப்டன்சி குடுத்ததே அ அதனால முடியலன்னு சொல்லிட்டு தான் குடுத்துருக்காரு. ஸோ ஓகே. அந்த போன தடவ 5 பால் 7 பால் ஏதோ விளையாண்டாரு. ஆமா, இந்த ஆமா. தடவ அதுவும் முடியலன்னு சொல்லிட்டு 3 பால் 4 பால் தான் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஹி மே நாட் கம் விக்கெட் கீப்பிங் மட்டும் பண்ணிட்டு போவாரு அந்த மாரி. ஓகே. ஏன்னா ஓகே. பேட்டிங் சாலிடா இருக்கு. ஆ. இந்த 3 பேர வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. சர்துல் தாக்கூர், தீபக் சஹார், துஷார் தேஷ்பாண்டே. ஏன்னா 3 பேரும் ரஞ்சி டிராஃபில செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. பிரமாதமா ஆமா. விளையாடுருக்காங்க. ஓகே, ஓகே சார். அதனால நான் என்ன சொல்றேன்னாக்க, சர்துல் தாக்கூர் அப்புறம் டோனி வந்தா பரவால்ல. பெட்டர். ஓகே, ஓகே. அதுல அவரோட பெட்டராவே விளையாண்டுருவாரு. இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ பொறுத்த அளவுக்கு அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாரி ஏன்னா தோனிக்கு வந்து இந்த ஸ்கூப் ஷாட்லாம் கிடையாது. ஓகே, ஓகே சார். இப்பல்லாம் T20ல வந்து யார்க்கர் போட்டா 6 அடிக்கிறாங்க. ஓகே. அந்த மாரி பிரமாதமான இம்ப்ரூவைசேஷன் பண்றாங்க. தோனி ஸோ அந்த மாரி செகண்டா பிளேயரா தோனி இல்லனாலும், தோனி அவரோட பிரசன்ஸ் இருந்தா போதும் அப்படின்றது மாரி தான் சிஎஸ்கே நெனைப்பாங்க. அது ஆஸ் அ ஓகே, விக்கெட் கீப்பர். எஸ். ஓகே, ஓகே. டெஃபினட்டா. ஓகே சார். அவர் இருந்தாலே வந்து ஆப்போனன்ட்க்கு பயம். ஓகே, ஓகே சார். ஸோ இன்னைக்கு மேட்ச் எப்படி போகுது? எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடா இருக்காங்க. சேப்பாக்ல அவ்வளோ கிரவுட் வந்து ஃபில் ஆயிருக்காங்க. ஸோ நீங்களும் பார்க்க போறீங்க. ஆமா சார். ஸோ தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ ஆமா. மச். பார்ப்போம் சார். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சார். ரொம்ப தேங்க்ஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ.